அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் டிசம்பர் 23 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை காண்போம். டிசம்பர் 23 ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் ஈர்மை. ஈர்மை என்பது துன்பமாகும். துன்பம் என்பது சுத்தப்படுத்துதல் மற்றும் முழுமைப்படுத்துதல் முழுமைப்படுத்தும் செயல்முறையாகும். துன்பம் என்பது ஒரு சுத்தப்படுத்துதல் மற்றும் முழுமைப்படுத்தும் செயல்முறையாகும். நாம் ஈடுபடும் செயல்களால் கீழ்ப்படிவோம். பிறர் மீது திணிப்பது என்பது அறியாமையில் மிகவும் ஆழமாக ஈடுபடுவதாகும். ஆனால் நம்மை நாமே துன்பப்படுத்துவது என்பது அகம் வெளிச்சத்தினை நெருங்கும் வழி மனிதனுக்கு எப்படி இரக்கமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இறுதியில் அவர்களை மென்மையான நெஞ்சம் உள்ளவர்களாகும் மற்றவர்களின் துன்பங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் மாற்றுகிறது என கூறலாம். துன்பத்தை மனிதனுக்கு சொல்லுதலின் மூலம் அது மற்றவர்களின் துன்பங்களை உணர அவனுக்கு உதவுகிறது என்று கூறலாம். ஈர்மை எனும் ஒரு சொல்லில் துன்பத்தை மனிதனுக்கு சொல்லுதலின் மூலம் அது மற்றவர்களின் துன்பங்களை உணர அவனுக்கு நமக்கும் உணரும் என கூறி அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். In single word we can say pain. Pain we can say it in acrostic. Perfection, ache, intellect, next. Perfection, ache, intellect, next. On December 23rd we can say it in single word. In acrostic word, pain. Pain we can say it, perfection, ache, intellect, next. We coined the word of the PAIN. We can say perfection, ache, intellect, next. Perfection, ache, intellect, next. Suffering is purifying and perfecting process. We become obedient by the things which we suffer. To inflict upon others is to become more deeply involved in ignorance. But to suffer ourselves is to come nearer to enlightenment. Pain teaches man how to be kind and compassionate. If at last makes them tender-hearted and thoughtful for the sufferings of others. By acquainting man with suffering, it enables him to feel for the suffering of others. Pain, we can say it in acrostic, perfection, ache, intellect, next. What he says on December 23rd, ஒரு சொல்லில் ஈர்மை, துன்பத்தை மனிதனுக்கு சொல்லுவதன் மூலம் அது மற்றவர்களின் துன்பத்தை நாம் உணர உதவும் என கூறி இந்த டிசம்பர் 23 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.